அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுங்க. அடிப்படை வறுமை வகுப்புல இன்னைக்கு நம்ம எது பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தோள்பட்டை வலி. இந்த காலகட்டத்துல அதிகமான பிரச்சனை இதுதான் அதிகமான ஆண்களுக்கு இருக்கு. அது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும். இப்ப அதுவும் கொரோனா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கை தூக்க முடியாத பிரச்சனை தோள்பட்டை வலிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பொதுவாகவே தோள்பட்டை வலி இருக்கு அப்படின்னா சிறுநீரகத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல, சிறுநீரகத்துக்கு தேவையான எனர்ஜி குறைவாக இருக்கலாம், இல்ல பிரச்சனையும் இருக்கலாம். சிறுநீரகத்தை கொஞ்சம் கவனமா கவனிச்சுக்கணும். ஓகே, இது மட்டும் இல்லாம கண் திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் தோள்பட்டை வலி வரும். அதையும் பாத்துக்கணும். இது எல்லாமே என்னோட அனுபவத்திலிருந்து நான் சொன்னது. தோள்பட்டை வலி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூலமாக மட்டும் வருதுன்னா நம்ம உணவுகள் மூலம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, பாரம்பரிய உணவுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பாரம்பரிய உணவுகள்ல மிக மிக குறிப்பாக காட்டு அனார்ச்சி கஞ்சி மிக சிறப்பான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது கஞ்சியாகத்தான் காலையில நீங்க டீ காஃபி பதில் எடுத்துக்கணும். உறுதியாக டீ காஃபில இந்த பால் கலந்தது நீங்க காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கவே கூடாது. காலை உணவுக்கு பிறகு வேணா நீங்க டீயோ காஃபியோ எடுத்துக்கோங்க. பிராய்லர் சிக்கன், பிராய்லர் முட்டைங்கிறத விட்டுருங்க. இந்த கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய இந்த தைராய்டு சக்கரம் சொல்லுங்க பாத்தீங்களா, இந்த சக்கரத்தோட எனர்ஜி குறையும் பொழுது தோள்பட்டை வலி அதிகமாக வருது. கண் திருஷ்டி பாதிப்பு அதிகமாகும் பொழுது தோள்பட்டை வலிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு சிலருக்கு ஃபைல்ஸ் பிரச்சனை, மூலம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கு. மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தோள்பட்டை வலி பொதுவாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல உருவாகுது. அந்த அன்பர்கிட்ட நம்ம பேசும்போதுதான் அவங்களுக்கு இந்த காரணத்தினாலதான் இவங்களுக்கு இந்த வலி வந்திருக்கு அப்படிங்கிறது அதன் மூலமாகத்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மன அழுத்தம் இல்லாமல் நீங்க பார்த்து கொள்ளுங்கள். தைராய்டு சக்கரம் எனர்ஜி கொடுக்கக்கூடியதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. மூலம் பிரச்சனை வருதுனாலே உங்களுக்கு உடல்ல அதிகமான உஷ்ணம் வந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். அப்போ உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோள்பட்டை வலி இருக்கிறவங்க எல்லாருமே வாரத்துல ஒரு நாள் ஆகுது தலைக்கு எண்ணெய் வச்சு குடிச்சுதான் ஆகணும். அதை ஒண்ணு கவனத்துல வச்சுக்கணும். அடுத்தது காட்டியான அரிசிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு உணவாக இருக்கும். காலையில கஞ்சியாகத்தான் எடுத்துக்கணும். கொத்தவரங்காய் ஜூஸ் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப நீங்க காலையில இருந்து மாலை நேரத்துல எப்ப வேணாலும் ஒரு 1/4 டம்ளர் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம். உறுதியாக தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நீங்க எந்த நேரத்துலனாலும் எடுத்துக்கீங்க. காலையிலயோ மாலையிலயோ மதியமோ இரவோ எப்ப எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 ஸ்பூன் அளவுக்கு மகரந்தம் நீக்கப்படாத தேன், அதுவும் குறிப்பாக இந்த வலி இருக்கிறவங்களுக்கு காட்டு தேன் அல்லது மலை தேன், இந்த ரெண்டுமே ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். சரி, வர்ம புள்ளியில நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கையில தான் நான் சொல்ல போறேன். கையில நீங்க வலது கைக்கும் கொடுக்கலாம், இடது கைக்கும் கொடுக்கலாம். இல்ல நம்ம உங்களுக்கு சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 2 கைக்கும் ஒரே நேரத்துலயும் கூட கொடுக்கலாம். இங்கிட்ட ஒரு அன்பர் இருந்தும் கூட ஒரே நேரத்துல சிகிச்சை கொடுக்கலாம். இல்ல அவங்களுக்கு சுய சிகிச்சைன்னு எடுத்துக்கலாம். ஒரு கைக்கு பண்ணிட்டு இன்னொரு கைக்கும் பண்ணிக்கலாம். 2 கைக்கும் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பலனை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? முதல்ல உள்ளங்கையில நடுவு பகுதியில இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இங்க மட்டும்தான் கொடுக்கணும். கீழ் பகுதியில தான் தேவைப்படுறது. இந்த இடத்துல மட்டும் நீங்க அழுத்தம் கொடுக்கணும். 2 நிமிடத்துல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? இது ஒரு புள்ளி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த அதாவது தோள்பட்டை வலி இருக்கிறவங்களுக்கு ஆள்காட்டி வரையில இருந்து இந்த பெருவர்கள் வரையில இந்த நடுவு பகுதியில இந்த இடத்துலயும் நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்கணும். 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். அடுத்ததாக இந்த பகுதி நடுவர்களுக்கு கீழ் பகுதியில நீங்க கொடுக்கணும். 3 நிமிடம் இல்ல 5 நிமிடம் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். சுண்டு வரைக்கு கீழ் பகுதியில இங்க ஒரு ரேக் இருக்கும். இன்னும் சரியா சொல்ல போனா ஒரு அங்குலம், சுண்டுவரையோட இந்த இடத்துல இருந்து ஒரு அங்குலம் வச்சு இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். இன்னும் நீங்க 2 நிமிடத்துல இருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகத்தான் கொடுக்கணும், மொத்தமாக நம்ம கொடுக்க கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிக்கணும்.
என்ன எண்ணெய் தேய்க்கணும்னா இந்த ஆள்காட்டி வரல இந்த பகுதியில தான் எண்ணெய் தேய்க்கணும். இந்த ஆள்காட்டி வரல இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கணும். எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கணும். இரண்டு நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் கொடுக்கணும். அதன் பிறகு உங்களோட கட்டை விரல் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். கட்டை விரலை வச்சுதான் நீங்க கொடுக்கணும். பாருங்க, இந்த டைப்பு கொடுக்கறவங்க கட்டை விரலை வச்சுதான். எண்ணெய் தேய்ச்சல் தான் நீங்க கொடுக்கணும். 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும். இப்படி கொடுக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த சுண்டுவரல் பகுதியை நீங்க அழுத்தம் கொடுத்துட்டு இந்த வகையும் எப்படி நீங்க கொடுக்கணும். இதையும் நல்லா நீங்க அழுத்தி இருக்கணும். அடுத்தது இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி கொடுக்கணும். தோள்பட்ட வலி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். அழுத்தம் கொடுக்கல, எண்ணெய் தேய்ச்சிட்டுதான் நீங்க கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, சுண்டுவரல் பகுதியில நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இந்த அழுத்தம் கொடுத்தாங்க. இப்ப எனக்கு இங்க வலி இருக்கு, அதனால என்னால வலி தாங்க முடியல. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த புள்ளிகளை மட்டும் நீங்க தூங்க விடும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்பவே என்ன எனக்கு கொஞ்சம் வலி நல்லாவே குறைஞ்சிருச்சு. இத்தனைக்கும் எனக்கு விபத்தின் மூலமாக ஏற்பட்ட அப்படின்னா அதுக்கே நல்ல ஒரு இது இருக்கு. இப்போ இதை நான் சொன்னதுனால சொல்லிடுறேன். விபத்து காலங்கள்ல ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்னா அப்போதைக்கு நீங்க மர்மம் முழுமையாக தெரியாம இந்த அடிப்படை வருமத்தை நீங்க கொடுக்கவே வேண்டாம். அப்படியே கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு பக்கவிளைவு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிடுறேன். பொதுவா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நீங்க கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு அற்புதமான நீங்க ஒரு பலனை பார்க்கலாம். நீங்களும் பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிட்டு பாரம்பரியமான இந்த மர்மத்தை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை சொல்லுங்க. ஓகேங்களா, அனைவரும் ஆரோக்கியம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.